கண்டிப்பா இன்றைய தினம் நீங்கள் இதை மட்டும் கடைபிடிச்சீங்கன்னா போதுங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நல்ல சந்தோஷத்தை கண்டிப்பா இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் நீங்க செய்யவே வேணாங்க. அதன் மூலமா உங்களுக்கு தமிழின் கண்ணின் மணியா இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நாங்க நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா? உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. உழைப்பை வாரி வாரி வழங்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகச்சிறந்த வெற்றியை இறைவன் அருள இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் 9ஆம் தேதிங்க, ஏப்ரல் மாதம் 2022ஆம் வருடம் சனிக்கிழமைங்க. தமிழ் வருடத்துல பிளவ வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தின ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் கிரக நிலைகள் எப்படி அமைந்துள்ளன என்பதை பார்ப்போம். நமது கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் உள்ளார். மேலும் சந்திர பகவான் குரு பார்வையை பெறுகிறார். மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பு உள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகமான ஒரு பெருமை மிக்க புகழ் கூடக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பீங்க. ஆமாங்க, நீங்க செல்லும் இடங்களெல்லாம் உங்களது புகழ் கூடக்கூடிய ஒரு அருமையான தினமா கண்டிப்பா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே முயற்சி செய்யுங்க. உங்களது காரியங்கள்ல புதிய முயற்சிகளை இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நீங்க தான் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமா கண்டிப்பா நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்குங்க. உங்களது குழந்தைகள் முன்னேற்ற பாதையில் செல்வதை கண்டு நீங்கள் பூரித்து போவீர்கள்ங்க. உங்களது குழந்தைகள் மூலமாக கண்டிப்பா ஒரு மிகவும் மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடன் நீங்க குழந்தைகளோட இன்னைக்கு விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, குழந்தைகளோட இன்னைக்கு நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய குழந்தைகளோட நீங்க நேரம் செலவிட்டு அதை உணரக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே குழந்தைகள் மூலமா உங்களுக்கு அதிக சந்தோஷம் உண்டுங்க. உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு குழந்தைகள் நடவடிக்கைகள் இருக்குங்க. கல்வியில குழந்தைகள் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அதனால இந்த தினம் நல்ல ஒரு பெருமை மிக்க ஒரு புகழ் மிக்க தினமா கூட அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு குழந்தைகள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை இப்ப நீங்கக்கூடிய ஒரு தினமா அமைப்பறதுனால கண்டிப்பா இன்னைக்கு நிம்மதி பெறுங்க. மனதில் புதிய உற்சாகம் மற்றும் நல்ல ஒரு ஒற்றுமை குடும்பத்துல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இன்னைக்கு அமையுங்க. இந்த தினம் நீங்கள் நகைச்சுவையா ஏதாவது கூட்டத்துல விழாக்களில் நீங்க பேசிட்டு இருக்கும்போது பழைய விஷயத்தை நீங்க பேசுறதுனால வாக்குவாதம் ஏற்படலாங்க. எனவே இன்றைய தினம் பழைய விஷயங்களை நீங்க கலர வேண்டாம். இன்னைக்கு சற்று புதிய விஷயங்களை நீங்கள் பேசுவது நல்லதுங்க. ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களை பேசுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நன்மைகள் இருந்தாலும் சில நண்பர்களிடம் நீங்கள் ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் திரும்பி உங்களிடமே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கப்படலாங்க. இந்த தினம் உறவினர்களிடம் உங்களுக்கு ஏதாவது பகைமை இருந்ததுன்னு வைங்களா, அது இன்னைக்கு நீங்கிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒற்றுமை மற்றும் நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக ஏற்படுங்க. எனவே இந்த தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினமா அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு நீங்க தகராறு செய்யக்கூடிய மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய எதிரிகளுடைய லிஸ்ட் அதிகமாயிடுங்க. பின்னாடி நீங்க வருந்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. எனவே கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இன்னைக்கு எந்த விதமான தகராறுகளும் ஈடுபடாம இருங்க. வேகமா எந்த முடிவு எடுக்காதீங்க. நல்லா நிதானிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமா பெரிய பணம் சம்பந்தப்பட்ட நிதி டீல் ஏதாவது பேசும்போது பொறுமை குறைவாக இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா பொறுமையை இன்றைய தினம் கடைபிடிங்க. நாவடக்கம் முக்கியம். இதை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் கடினமான வார்த்தைகளை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பா உபயோகப்படுத்த வேண்டாங்க. அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கண்டிப்பா அப்செட் செய்யக்கூடிய வகையில் அமைந்து விடும். எனவே இன்றைய தினம் கடினமான வார்த்தைகள் வேண்டாம். மேலும் உங்களது மனம் கவர்ந்த காதலோடு உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சந்தேகப்பட வேணாங்க. சந்தேகம் இருந்தது வைங்களேன், நீங்க கண்டிப்பா அவங்களோட உட்காந்து உங்க சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு நீங்க ஒன்னா பேசுங்க. கண்டிப்பா இன்னைக்கு சண்டை போட்டாலும் நீங்கள் கேட்டது தப்பு இல்லைங்கிறது பின்னாடி இவங்க உணர்ந்து கொள்வாங்க. அதனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். அப்படி சந்தேகம் இருந்தால் இங்கே கிளியர் பண்ணிக்கிறது நல்லதுங்க. உட்காந்து பேசுங்க. அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. கண்டிப்பா நல்ல ஒரு தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது மத சார்பான கோவில் போன்றவற்றில் நீங்கள் அதிகமான ஆர்வம் காணப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க கோயில்ல அதிக நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இந்த தினம் அதிகமா இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு பகைமை நிலை நீங்கள் பேசுவதன் மூலமாக தான் ஏற்படுங்க. மற்றபடி உங்களுடைய பழைய பகை எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு இருக்குங்க. இந்த தினம் ஏதாவது தேவையற்ற விவாதங்களை நீங்க போய் விழுந்துட வேண்டாம். விவாதங்களை மட்டும் தவிர்க்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஏதாவது மேற்கொண்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. உங்களது குழந்தைகளுக்கான நீங்கள் எந்த விதமான சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. எனவே கண்டிப்பா முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. புதிய முயற்சிகள்லாம் இன்னும் பெட்டருங்க. நீங்க புதுசா நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு நீங்க அனைத்து விதமான காரியங்களையும் புதிய முயற்சிகளையும் இந்த தினம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்ல தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. குறிப்பா குழந்தைகள் கல்வி சம்பந்தமாவோ, குழந்தைகள் உடல்நலம் சம்பந்தமாவோ, சுபகாரியங்கள் சம்பந்தமாவோ, இல்ல குழந்தைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்றதோ நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணலாங்க. உங்களுக்கு கண்டிப்பா அதனால ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு உற்சாகமான தினமா இன்னைக்கு தினத்தை நீங்க மாத்திக்க முடியுங்க.
இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் டார்க் ப்ளூங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7ஆம் நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாங்க. இன்றைய தினத்துக்கான நமது கன்னிராசியில் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணலான்னு வைங்களேன், இப்பவே பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கில் பார்க்குறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையோ லைக் பண்ணுறவங்க எண்ணிக்கையோ ரொம்ப குறைவாக இருக்குங்க. நமக்கு மணிக்கணக்கில் உட்காந்து கஷ்டப்பட்டு வீடியோவை ரெடி பண்ணி போடுறோம். இது நேயர்களாகி உங்களுக்காகத்தான். ஸோ நீங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க. நமது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல்ட்டை மறந்துடாதீங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இன்றைய நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு நிலுவையில் இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. உங்களுடைய வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான தகராறுகளிலும் ஈடுபட வேண்டாம். நாவடக்கத்துடன் இருந்தீங்கன்னா வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையுங்க. தேவையான ஆலோசனைகளை உங்களுக்கு குடும்ப பெரியவர்களிடம் அல்லது சான்றோர்களிடம் பெற்று செயல்படுவது நல்லதுங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவுகள் உண்டுங்க. அது உங்களுக்கு புதிய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக இருக்கலாம். அதாவது இழுபறியாக ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கிற பணங்களை ரொம்ப நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணியும் கிடைக்காத பணமே இப்போ நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பழைய பாக்கியை வசூலாகக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பதுனால இன்னைக்கு உங்களோட தனவரவு அதிகரிக்கும். சேமிப்பில் கூட நீங்கள் ஈடுபட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக, கொஞ்சம் மூச்சு விடுறதுக்காக, வேலைப்பளு நடுவில் உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு மூச்சோட நேரம் கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு நிம்மதி பெருகும். ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மனதில் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல வெற்றியை தருங்க. மேலும் மகிழ்ச்சியான நல்ல சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நகைச்சுவை உணர்வோடு இன்னைக்கு நீங்கள் பேசி மகிழுங்க. பழைய விஷயங்களை இன்றைய தினம் கிளற வேண்டாம். பழைய விஷயங்களை கிளறினீங்கன்னா சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை வேண்டாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க. உங்களை சுற்றி மகிழ்ச்சியான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை எப்பயுமே இருந்துட்டு இருக்குங்க. சுபகாரியம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு படி மேலே உங்களோட முயற்சி இன்னைக்கு ஒரு படி மேலே உங்களுக்கு பலன் தரதை நீங்கள் உணர முடியுங்க. எனவே சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்க. நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை நீங்கள் சொல்லலாம். Have a wonderful day.